தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எஸ்எம்பிஎஸ் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாக இருக்கிறதையும் நல்லா இருக்கிறதையும் வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயன்படுத்தி எப்படி செக் பண்ணி இந்த பழுதை வந்து நான் கண்டுபிடிக்கிறது இல்லைன்னு சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கொள்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிறதான இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எஸ்எம்பிஎஸ் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுதாக இருக்கிறதையும் வந்து நல்லா இருக்கிறதையும் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி எப்படி செக் பண்ணி இந்த பழுதை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறது இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கிறத வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்னோ பட்டன் இப்போ நான் ஒன் பண்ணிக்கொள்கிறோம். ஒன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பஸரில் வச்சுக்கொள்கிறோம். பஸரில் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னால் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டும், இல்லைன்னு சொன்னால் பழுதாக இருந்ததுன்னு சொன்னால் எப்படி இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து ரீடிங் காட்டும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கும் ஒரு கோயில் கம்பி வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சுற்றி லைன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி இந்த லைன் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் வந்து இந்த இடத்தால சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் பண்ணி இங்கே வந்து இருக்கும். இப்போ இது பழுதாகிருச்சுன்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி எங்களுக்கு ரீடிங் காட்டும்ன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரி ரீடிங் காட்டும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்வெர்டர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் சர்க்யூட் சார்ஜர் போர்டில் உள்ளது. இதை கலட்டி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ரீடிங் காட்டுன்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் வந்து ஒரு லைன் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வைக்கிறோம். மீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரீடிங் எங்களுக்கு காட்டுது. பஸ்ஸர் சவுண்டு வருது. இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் லைட் எரியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸர் சவுண்டு வருது. இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த இன்வெர்டர் இந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த கோயில் வந்து நல்லா இருக்கும். இந்த கோயில் இந்த மாதிரி லைன் நல்லா இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு ரீடிங் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட் வந்து அவுட்டில் வந்து பவர் வந்து சப்ளை ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து இந்த இடத்துல ஒரு கம்பி கொடுத்துருக்கு. இந்த பின்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எங்களுக்கு ரீடிங் காட்டணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங் காட்டுது. இந்த மாதிரி ரீடிங் காட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டலைன்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்டில் வந்து பவர் வராது. அதே மாதிரி அடுத்த பின்னையும் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுக்கும் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே எங்களுக்கு எல்லா பின்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸர் சவுண்டு நல்லா இருக்குது. இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து எரியாமலுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இது ஒரு வேலை எங்களுக்கு வந்து பஸ்ஸர் சவுண்டு வர இல்லை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் வடிவா இங்கே வந்து ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் கனெக்ஷன் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளையில் இந்த இடத்துல விடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பவர் வந்து சப்ளை ஆகாது. இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு காட்டாது. நீங்கள் இந்த இடத்த பிரித்து போட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒட்டிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் வேலை செய்யும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வேலை செய்யலைன்னு சொன்னால் இந்த இடத்த பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து உள்ளுக்கு கோயில் வந்து எரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்டில் வந்து பவர் வராது. இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யுது. இந்த மாதிரி வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு பஸ்ஸர் சவுண்டு பீப் சவுண்டு வந்து கட்டாயம் வரும். அப்படி வர இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து
இன்வெர்ட்டர் அதாவது எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுதாக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் செக் பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு ரீடிங் இலக்கத்தில் காட்டணும், இல்லைன்னு சொன்னால் பஸ்ஸை சவுண்டு வரணும். அப்படி வர இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டர் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கும். அதே மாதிரி நல்லா இருந்தால் பஸ்ஸை சவுண்டு வரும், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ரீடிங்கில் எழுத்தில் காட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டுமே வரையிலன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டு பவர் போர்ட் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் மொத்தமாக வந்து 1 பின் 2 பின் 3 பின் 4 பின் 5 பின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் ஆகியிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு கால் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்கு. ஆனால் இதில் எங்களுக்கு அவுட்டில் வந்து பவர் வந்து சப்ளை பண்ணுறது 1 2 3 4 இந்த 4 தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து இந்த போர்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 இதுக்கும் லைன் காட்டணும். அதே மாதிரி இதுக்கும் லைன் காட்டணும். இதுக்கு லைன் காட்டலைன்னு சொன்னால் எங்களுக்கு போயிருக்கும். இப்போ அதையும் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கொள்வோம். வச்சுட்டோம். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பவர் வந்து இங்கேருந்து வந்து இந்த இடத்தால வந்து எங்களுக்கு அவுட் பண்ணி இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும். அதாவது இங்கே கொடுக்குற பவர் வந்து இந்த இன்வெர்ட்டர் எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மரை கடந்து இங்கே எங்களுக்கு அவுட்டில் வரணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ரீடிங் காட்டணும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ இதுக்கும் வந்து ஒரு தொடர்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸு சவுண்டு வருது. இந்த மாதிரி பஸ்ஸு சவுண்டு வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கும். இப்படி பஸ்ஸு சவுண்டு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் வருது. இப்போ இந்த லைனும் நல்லா இருக்குது. இப்போ இதையும் செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. இதுக்கும் வச்சு பார்க்குறோம், நல்லா இருக்குது. இந்த மாதிரி காட்டுது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் நண்பர்களே, அதாவது எஸ்எம்பிஎஸ் போர்டில் வர்ற அதாவது எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பழுது வந்து இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த பின் வந்து எக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி தான் நண்பர்களே, அதாவது எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து செக் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி தான் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பஸ்ஸர் சவுண்டு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நம்பரில் ரீடிங் காட்டணும். இந்த மாதிரியான டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் பஸ்ஸரில் விட்டு செக் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யணும். இந்த பஸ்ஸரில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நல்ல நண்பர்களை, இந்த மாதிரி தான் இந்த எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுது வந்து இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்குறோம். அதாவது நல்லா இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரணும், இல்லைன்னு சொன்னால் நம்பரில் ரீடிங் காட்டணும். இல்லைன்னு சொன்னால் ரெண்டுமே உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டும் காட்டையில், இல்லைன்னு சொன்னால் நம்பர்லையும் இலக்கத்துலேயும் வந்து உங்களுக்கு ரீடிங் காட்டையில்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செக்கிங் தான், ஒரே மாதிரி தான் டெஸ்டிங் செய்கிறது. ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வராது. என்ன வித்தியாசம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெண்டு மொத்தம் 4 கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 லைன் வருது. இந்த 5 லைன் வந்துன்னு சொன்னால் ஒரு போர்டில் வந்து சப்ளைக்கு எந்தளவுக்கு வந்து எங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின் வந்து எங்களுக்கு அதிகமாக கொடுத்து இந்த போர்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டில் ஃபிட் பண்ணுறதுக்காக கால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் கூட இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் அதுவும் ஒரு பின்னு சொல்லி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு இன்னொன்றுக்கு செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டும் வராது, ரீடிங் காட்டாது. அதை பார்த்து நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது இது வந்து பழுதாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 5 பின் கொடுத்துருந்தா ஒரு பின் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வந்து எங்களுக்கு பவர் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான எஸ்எம்பிஎஸ் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பழுது வந்து செக் பண்ணி இந்த பழுதை வந்து நான் கண்டுபிடிக்கிறது. நல்ல நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் எழுதுங்க. அப்போ தான் நாங்கள் போகிறதான இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.